என்ன வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போயிட்டுருக்கு? ஒரு குறிக்கோளே இல்லாம போயிட்டுருக்குமே! ஒரு நல்ல மாற்றமே இல்லையே! இதுதான் சிம்ம ராசி அன்பர்களுடைய மனசுல இருக்குதுன்னு சொல்லலாங்க. நீங்களாவே ஒரு ஸ்டெப் எடுத்து வாழ்க்கையில நல்லபடியா வரணும்னு நெனச்சா கூட, குடும்ப வாழ்க்கையில நெறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. வலிகள் அதிகம் உணர்ந்திருப்பீங்க. குடும்பத்தில பிரிவுங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும். மனசு நல்லா இருந்தா தானே மத்த விஷயத்துல எல்லாமே சிறப்பா செயல்பட முடியும். மனசு சரியில்லாத பட்சத்தில எதிலுமே ஒரு சுறுசுறுப்பா செய்ய முடியாது. கொஞ்சம் நீங்க ஒரு எதையும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நெனைக்கக்கூடிய தன்மை, ஒரு ஆர்வம் இல்லாம செஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சங்கடம் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. நெறைய பொறுப்பு உங்க மேல சுமத்தப்பட்டிருந்தாலுமே, அதில முழுமையா ஈடுபடாம இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. இனி பொறுத்தவரைக்குமே தொழிலா இருக்கட்டும், வாழ்க்கை துணை வழியிலயா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை, தொழில் வியாபாரம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே நெறைய பாதிப்புன இந்த சிம்மராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல சமுதாயத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலமா அமைஞ்சிருக்க போதுங்க. குழந்தைகள் வழியிலுமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படி பார்க்குறப்ப எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க தொடர்ந்து பரிகாரங்கள் செஞ்சுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசி தாங்க. சூரியன் தான் ராசி அதிபதி. பின் எப்படி இருப்பாங்க அவங்க? எந்த இடத்துலையுமே பிரகாசமாக இருக்கக்கூடியவங்க தான். கம்பீரங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு 10 அடி தூரத்தில் இவங்க நடந்து வந்தாலுமே இவங்களுடைய தோரணங்கிறது எல்லாருமே கவரக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே பாசக்காரங்க தான். பழகின பழக்கத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட இவங்க சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது. இதை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. காசு பணம் இல்லாமல் அடுத்த பட்சம் இவங்க பொறுத்த வரைக்குமே இந்த ஏழை பணக்காரன் எல்லாருமே ஒன்று தான். வயசில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே மதிப்பு கொடுக்கக்கூடியவங்கள மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் வயசில் பெரியவங்க, பெற்றவங்க, இந்த ஆசிரியர்கள் வாழ்க்கையில் முன்னோடியாக வாழ்ந்தாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாமே ரொம்ப ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க. ஆனால் இவங்ககிட்ட எதிர்த்தா தான் போச்சு. இருந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஆட்ட வைக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தாங்க. அதே மாதிரி தான் சொல்லக்கூடிய கருத்தை எத்தனை பேர் இருந்தாலும் சரி பயப்பட மாட்டாங்க. மனசு இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையாக சொல்லக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரன்னு சொல்லலாங்க. மற்றவங்க பார்வைக்கு வேணால் இவங்க திமிரு பிடிச்சவங்க, கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் அகம்பாவம்னு சொல்லிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான். என்ன ஒன்று தான் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த விருப்பத்தில் உறுதியாக இருப்பாங்க. இவங்க காட்டுற உறுதி மற்றவங்க பார்வைக்கு தான் அப்படி தெரியும். இந்த பிடிவாதான் தலக்கணங்கிற மாதிரி தெரியும். ஆனாலுமே ஒரு 4 வார்த்தை நல்லதாக பேசிட்டிங்கன்னா, அன்பாக பேசிட்டிங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சிருவாங்க இந்த ராசிக்காரங்க. அறிவு திறமை சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி தேவைக்கு யோசிக்க மாட்டாங்க, நாளைக்கும் தேவைப்படணும்னு யோசிக்கக்கூடியவங்க இவங்க தான். இவங்க சொல்கிற கருத்தாக இருக்கட்டும், செய்கிற விஷயமா இருக்கட்டும் 100% சரியாக தான் அமையும். அதனால் யாராக இருந்தாலும் இவங்க பேச்சு கேட்டு நடக்கலாம். கொஞ்சம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்ககிட்ட இந்த கட்டளை இடுறது, இந்த அதிகாரம் பண்ணுறது கூடாது. நல்லதாக 4 வார்த்தை பேசுனீங்கன்னா, அன்பாக பேசுனீங்கன்னா எதை வேணாலும் இவங்ககிட்ட சாதிச்சுக்கலாம். பொறுப்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே பொறுப்பாக நடந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே எதிரும் புதிருமா இருந்திருப்பீங்களா, அந்த கசப்பான சம்பவம் எல்லாமே மாறப்போகுது. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, பழைய விஷயத்தை பற்றி நீங்கள் கலையிட்டு இருக்காமல் பழைய விஷயத்தை பற்றி நீங்கள் யோசித்து அதை பற்றியே நீங்கள் விவாதம் பண்ணி பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு நீ அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை பாருங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சுப செலவு காத்திருக்குது. வீட்டில் பெண் பிள்ளை வச்சிருக்கக்கூடியவங்களா இருந்தால் அதுக்கு சுபச்சடங்கு ஏற்படுறது, இந்த கெட்டி மலை சத்தம் கேட்குறது, சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து வீட்டில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வரணுங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க பாருங்கள். கையில் 4 காசு இருந்தால் தான் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சமாளிக்க முடியும். அதனால் இந்த நேரம் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். மனசில் அதே நேரத்தில் தான் கொஞ்சம் ஆசை அதிகமாகும். நினச்சது இல்லாமல் வாங்கணும்னு தோணும். மனசை கட்டுப்படுத்தணும். இந்த நேரத்தில் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையை பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்ககிட்ட நம்பி ஒப்படைக்க வேண்டாம். என்ன நேரம் ஆனாலும் சரி நீங்கள் முயற்சி செஞ்சு முடிக்க பாருங்கள். முழுசாக யாரையும் நம்பக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க பாருங்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இயல்பாகவே குழந்தைகளுக்காக தான் பெரும்பாலான சிம்மராசி என்பது இந்த காலகட்டங்களில் நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. குழந்தைகளை பற்றின எதிர்காலம் தான் உங்கள் மனசில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரம் குழந்தைகளுக்கான எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக அமைங்க. சேமிப்பு அதிகரிக்கும். உடம்புல இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட சங்கடம் நீங்கள் கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் எதிரி தொல்லை அதிகமாக தான் இருக்கும்.
என்ன பண்ணாலும் எப்படியாவது அதை தாண்டி வந்துடுறாங்களேங்கிற ஒரு கண்திஷ்டி பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அதனால் பைரவர் வழிபாடை செய்ய பாருங்க. பைரவருக்கு நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பைரவர் வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது. பெண் தெய்வ வழிபாடு கூடவே செய்ய பாருங்க. இந்த ஞாயிறு திங்கட்கிழமை நாட்கள் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சிம்ம ராசி என்பது சூரிய பகவான் ராசி எதுபதி அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்சால் ஒரு முறை திருவண்ணாமலை போயிட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. எந்த தெய்வம் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் சரிங்க, குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது மறந்துடக்கூடாது. தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கும் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த நேரம் நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் குருவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் கலசர ஸ்தானத்தையும் பார்க்கறது சிறப்பு தான். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு தோஷத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த பாரங்கிறது குறையும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நிம்மதி உணர்வீங்க. தடைப்பட்ட செயல் எல்லாமே வேக எடுக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது, சேமிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா தசாபுத்தி சிறப்பாக இருந்துட்டா நீங்கள் எந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் செய்கிற வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைகள் பற்றின கவலை நீங்கும். திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. வேலையில்லாத உங்கள் குழந்தைக்கு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி வேலையெல்லாம் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் முயற்சி கொடுக்க சொல்லுங்கள், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். சுப விரைய செலவு தான் அதிகரிக்கும். அதனால் இந்த நேரம் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி யோசனை செஞ்சுக்கோங்க. வீட்டில் உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே கையாளுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கிட்டையும் கடுமை காட்டக்கூடாது. அதிகாரம் காட்டுறங்கிற பேரில் வார்த்தையால் குதறிடாதீங்க. இந்த நேரம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுகிற பேச்சில் தான் அந்த நேரம் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதனால் தப்பாக பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறத விட குடும்ப உறவை அனுசரித்து போகிறது நல்லது. இந்த நேரம் பொறுமையாக இருக்க பாருங்கள். சனி வக்கரம் இருக்கிறதால குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இருக்காது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாய் சும்மா இருக்காது. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. இந்த நேரம் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியான உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெற்றியில் திலகம், இந்த சந்தனம் குங்குமம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் வச்சுட்டு வர பாருங்கள். இது கோபத்தை குறைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாங்க. சனி தோஷம் கொஞ்சம் குறைக்கணும். அதனால் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் அனுமன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்லதுங்க. அனுமானுக்கும் சரி நீங்கள் சனி பகவானுக்கும் சரி நீங்கள் தீபேற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையனே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கணவன் மனைவி இதுவரைக்கும் இருந்த இடைவெளி எல்லாமே குறையும். பாதிப்புங்கிறது பெருசாக இல்லை. குடும்பத்தில் குழப்பம் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியிலே நல்ல மாற்றம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தணும், ஒரு சுப சடங்கு ஏற்படுத்தணும்னு நினச்சா கூட தடங்கள் இல்லாமல் நடக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது, லாபம் சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் வியாபார வழியில் தான் கொஞ்சம் செலவு இருக்குங்க. இந்த நேரம் நீங்கள் ஒரு பொருள் புதுசாக வாங்குறீங்க, கொள்முதல் செஞ்சுக்கிறீங்கன்னா சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு செய்ய பாருங்கள், கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். தந்தையோட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் லாபம் கிடைக்க போகுது. அதாவது பூர்வீக சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இடம் மாற்றம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மக்களோட மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து வரும்னு சொல்லலாங்க. மற்ற கட்சிக்காரங்க கூட, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பாங்க. மறைமுகமாக இருந்த போட்டி கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இந்த நேரம். ஆனாலுமே உதவி உங்களுக்கு உண்டுங்க. தொண்டர்களுடைய உதவி சிறப்பாக இருக்கிறதால அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சாதகம், கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் படைப்பு அற்புதமாக இருக்குது. அதனால் மதிப்பு மரியாதை கூடி வரும். எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்கள் உழைப்பு மூலமாக தான் இந்த நேரம் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே மனசு சந்தோஷப்படுற மாதிரி நல்ல காரியம் நடக்க போகுது. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருந்த வீணான பயம் நீங்கும், குழப்பம் நீங்கும், வெற்றி பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். நேரம் சொந்த பந்தம் உதவி செய்தே இல்லையோ, மற்றவங்க உங்களுக்கு இந்த நேரம் உதவி செய்ய காத்திருக்கிறாங்க. குடும்பத்துலையுமே நல்ல மாற்றம் தான். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நிலைமையில கொஞ்சம் நல்ல மாற்றங்க. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்குது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல மாற்றம் தான். வேலையிலுமே பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குழந்தைகள் மேலே அதிகப்படியாக ஆத்திரம் காட்டாதீங்க. இந்த நேரம் குழந்தைகிட்ட பக்குவமாக புரிய வைக்க பாருங்கள். பல கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிக்கனமாக இந்த நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த
நட்சத்திரக்காரங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொடுத்த வாக்கை அந்த நேரம் காப்பாற்ற முடியாதுங்க. அதனால வாக்கை கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறத விட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்கணும். வேலையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். ஆனால் சிக்கனமாக இருக்கணும். எதிர்காலத்தை நினச்சி செயல்பட பாருங்கள். நல்ல மாற்றம் காத்திருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நமச்சிவாய மந்திரத்தை மனசார சொல்லிட்டு வர பாருங்கள். நிம்மதிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 18 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த சக்தி நிறைந்த புகழ்பெற்ற பெண் தெய்வ ஆலயம் இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே.